கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் இந்த மார்ச் மாதத்திலே வேதாகமத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கல்லை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாகவும் ஒரு புதிய கல்லை குறித்த சத்தியத்தை நாம் மேய்ந்து கொள்வதற்காகவும் செய்திக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 27 அதிகாரம் 9வது வசனம். விசுவாச தெய்வ பிள்ளைகள் வேதாகமத்தை தேடி எடுத்து கையிலே கொண்டு வந்து நான் சொல்லுகிற வேத வாக்கியங்களை எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். வேதம் இல்லாமல் மொட்டையாய் உட்கார்ந்து செய்தி கேட்பதில் ஆசீர்வாதம் கிடையாது. வேதாகமத்துக்கு பல பெயர் உண்டு. அதுல ஒரு பெயர் பட்டயம். அந்த பட்டயம் என்கிற ஆயுதம் உங்க கையில இருந்தாதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனபடினால் பைபிள கையில எடுங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 27 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆகையால் அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும், தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவைகள் பலிபீடங்களின் கல்லுகள் எல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகளாகி விடும்போது அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டான பலன். ஆம், இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 27 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு ஒரு அதிகமாய் பயன்படுத்தப்படாததும் அநேகரால் பிரசங்கிக்கப்படாததும் வாழ்க்கையில் ஒரு முறை கூட சிலர் படிக்காததுமான ஒரு கல்லை குறித்து எழுதியிருக்கிறது. அதுதான் சுண்ணாம்பு கல். ஓ சுண்ணாம்பு கல்! ஆம், இந்த சுண்ணாம்பு கல் என்பது கூட வேதத்திலே இடம்பெற்ற ஒரு கல்லாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவருக்கு சுண்ணாம்பு கல் மேல கூட ஒரு தயவு கிடைச்சிருக்கு. அது மேல கூட ஒரு இரக்கத்தை வச்சு சுண்ணாம்பு கல்லையும் கொண்டு வந்து வேதத்திலே கர்த்தர் இணைத்து விட்டார், நுழைத்து விட்டார், சேர்த்து விட்டார். அதனாலதான் உலகம் முழுவதும் இந்த சுண்ணாம்பு கல்லை குறித்து கர்த்தருடைய வேதம் பேசிக் கொண்டிருக்கிறது. இப்போது இந்த சுண்ணாம்பு கல்லை குறித்து 1-2 குறிப்புகளை சொல்லிவிடுகிறேன். முதலாவதாக, இந்த சுண்ணாம்பு கல் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் 2 இடத்துல மட்டும்தான் சொல்லப்படுகிறது. ஒன்று ஏசாயாவின் புஸ்தகம் 27 அதிகாரம் 9வது வசனம். இரண்டாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 12வது வசனம். இந்த ஏசாயா 27:9, 33:12 இந்த 2 இடத்துல மட்டும்தான் சுண்ணாம்பு கல்லை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அதிலே இந்த சுண்ணாம்பு கல்லை குறித்து ஏசாயா 27 அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு யாக்கோபுக்கு இணையாக இந்த சுண்ணாம்பு கல் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த வசனம் ஆரம்பத்தில் சொல்லுகிறது, யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும் என்று சொல்லி சுண்ணாம்பு கல்லை குறித்து. அப்போ முதலாவது சுண்ணாம்பு கல் யாக்கோபின் ஜீவியத்தை குறிக்கிறது. இரண்டாவது சுண்ணாம்புக்கள் 33 அதிகாரம் 12வது வசனத்தில் வருகிறதே, அந்த இரண்டாவது சுண்ணாம்புக்கள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் சுண்ணாம்பை போல் நீற்றப்படுவார்கள் என்று அந்த வசனம் சொல்லியிருக்கு. அப்ப இரண்டாவது சுண்ணாம்புக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இதுல பார்த்தா 2 பேரும் ஒரே வார்த்தை தான் குறிக்கும். ஏனென்றால் யாக்கோபு என்றாலும் இஸ்ரவேல் தான், இஸ்ரவேல் என்றால் யாக்கோபு தான். ஆனால் யாக்கோபின் தனிப்பட்ட ஜீவியத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒற்றுமொத்த வாழ்க்கையையும் இந்த 2 கற்கள் காண்பிக்கிறது. அப்போ சுண்ணாம்பு கல்லை குறித்து 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக அந்த 2 முறை சொல்லப்பட்ட இடம் ஒரே புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அது 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 27 அதிகாரத்திலும் 33 அதிகாரத்திலும். நான்காவதாக இந்த சுண்ணாம்புக்கள் முதலாவது யாக்கோபை குறித்து விவரிக்கிறது.
ஐந்தாவதாக இந்த சுண்ணாம்புக்கல் இஸ்ரவேலின் ஜனங்களை குறித்து விவரிக்கிறது. அதை தவிர கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சுண்ணாம்பு கல்லை குறித்து நல்ல அருமையான தேவனுடைய சத்தியம், ஆழ்ந்த உபதேசம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த சுண்ணாம்பு கல்லை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஏசாயா 27 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும் என்று சொல்லி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது இந்த சுண்ணாம்பு கல்லை குறித்து சொல்லும் போது அது அக்கிரமத்திற்கு உண்டான தண்டனைக்கு இணையாய் காணப்படுகிறது. அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அக்கிரமம் என்று சொன்னால் என்ன? அந்த அக்கிரமம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதாகமத்திலே அக்கிரமம் என்கிற வார்த்தை முதலாக ஆதியாகமம் 6 அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கலாம். அங்கதான் முத அக்கிரமத்தை குறித்து சொல்லப்படுது. அங்கு சொல்லப்படும் போதே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றுதான் சொல்லுகிறது. இப்போ சுண்ணாம்பு என்பது முதலாவது அக்கிரமத்தை குறிக்கிறது. அந்த அக்கிரமம் என்பது எதை குறிக்கிறது? யாருடைய அக்கிரமம்? அந்த ஆதியாகமம் 6:5 தெளிவாய் சொல்லு, மனுஷனுடைய அக்கிரமம். அப்போ பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் அல்லாமல் வேற யாருடைய அக்கிரமம் உண்டா என்று கேட்டால், விழுந்து போன சாத்தானுடைய அக்கிரமமும் பூமியிலே உண்டு, பிசாசின் அக்கிரமமும் பூமியிலே உண்டு, பேலியாட்கள் மக்களாகிய பேலியாட்கள் மக்களுடைய அக்கிரமும் பூமியில உண்டு. இப்படி அநேக விதமான அநேகருடைய அக்கிரமங்கள் உண்டு. ஆனால் இங்கு சுண்ணாம்பு கல்லை சொல்லும் போது அது யாக்கோபின் அக்கிரமம் என்று அந்த ஏசாயா 27:9 ரொம்ப தெளிவா சொல்லும். அந்த யாக்கோபு யார் என்று கேட்டால் ஏசாயா மன்னிக்கிறோம் ஆதியாகமம் 6:5 படி அது மனுஷனை குறிக்கிறது. சரி, இப்போ சுண்ணாம்பு கல் என்று சொன்னால் அக்கிரமம். இந்த அக்கிரமம் என்றால் என்ன அர்த்தம்? அக்கிரமம் என்பது எதை குறிக்கிறது? அதே வசனம் ஆதியாகமம் 6:5 சொல்லுகிறது, அவனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர்கள். நினைவுகளின் தோற்றம். அக்கிரமம் என்பது என்ன? எந்த நேரம் எதை பார்த்தாலும் தப்பாவே பார்ப்பது, எதை சிந்தித்தாலும் தப்பாவே சிந்திப்பது. கர்த்தர் நல்லவர், தவறான எண்ணங்கள், தவறான யோசனைகள். சிலருக்கு வெளியிலே பார்ப்பதற்கு நகைச்சுவையாளர்கள் போல இருப்பார்கள், முகத்தை பார்த்தால் புன்முறுவல் பூக்கிறவர்களை போல இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய தோற்றம், அவங்க கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே சிலரை மற்ற சிலரோடு ஒப்பிட்டு சிந்திப்பார்கள். நான் எதை சொல்லுகிறேன் என்று நீங்க விளங்கிக் கொள்ளுவீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சில மனிதர்களுடைய அவயவங்களை மற்றவருடைய கிரியைகளோடு ஒப்பிடுவார்கள். இப்படி தோற்றமெல்லாம் அக்கிரமம், அதுக்கு பேர் தான் பொல்லாப்பு. இந்த பொல்லாப்பு தான் அக்கிரமமாய் மாறுது. அதுவும் இந்த காலம் கடைசி காலம், பயங்கரமான பொல்லாத காலம். இந்த கடைசி காலமும் பொல்லாத காலமா இந்த காலத்துல சின்ன சின்ன பையன்கள், சின்ன சின்ன பெண்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமான தோற்றத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணின் காட்சிகளும் அருவருப்பானதாகவே இருக்கிறது. அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? இந்த சுண்ணாம்பு கல்லை போல. ஏன் தேவன் சுண்ணாம்பு கல்லை கொண்டு போய் அக்கிரமத்துக்கு இணையாய் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சுண்ணாம்பு கல் முதலாவது சொத்துரும் பெயர்த்து எடுக்கப்படுவது. பெயர்த்து எடுக்கப்படும் போது அது சாதாரண கல்லு போல இருக்கும். ஆனால் அதை குவியலாய் குவித்து
சுற்றிலும் நெருப்பு மூட்டி அது நல்ல வேக வைக்கும் போது அப்படியே சோத்திரம் அது கொதிக்கிற கத்தர் ஒரு கொதிகலனாய் மாறிவிடும். ஒரு கல்லை போல இருக்கும், ஆனால் அதுவே கொதிக்கிற கொதிகலனாய் மாறிவிடும். ஆம், சிலருடைய பாவங்கள், அவருடைய கண்ணின் காட்சிகள், இருதயத்தின் தோற்றங்கள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறபடியினால் அவர்கள் யாக்கோபின் அக்கிரமத்தினால் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இவர்கள் பொல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள், பொல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதால் ஒரு முறை ஒரு சினிமா தியேட்டர், அந்த சினிமா தியேட்டர்ல 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு அடல்ட் படம் மட்டும் படம் போட்டிருக்கிறார்கள். அப்ப அதுல சோத்திரம் டிக்கெட் வாங்குவதற்காக வாலிபர்கள், திருமணமானவர்கள், பெரியவர் நிற்கிறாங்க. அந்த கூட்டத்துல பார்த்தா 9 வயசு ஒரு பையனும் அந்த படம் பார்க்கறதுக்கு, சினிமா தியேட்டர்ல உள்ள நுழைகிறதுக்கு சோத்திரம் டிக்கெட் எடுக்க நிக்கிறான். அவனை பார்த்து, டேய் எங்க வந்து நிக்கிற, என்ன படம் பார்க்க போற, உனக்கு வயசு என்ன? ஓ சோத்திரம் 9 வயசு ஆகுது, சோத்திரம் அங்கிட்டு போ அப்படின்ட்டான். அவன் உடனே சொன்னான், நான் படம் பார்க்கறதுக்கு உள்ள போகல, என் தம்பி ஏற்கனவே உள்ள இருக்கிறான், அவனை கூப்பிட போறேன் அப்படின்னு. அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த கடைசி காலத்துல ஓ சோத்திரம் தோற்றங்களும் பேச்சுக்களும் செயல்களும் அது பொல்லாததாய் மாறிவிட்டது. அது யாக்கோபின் அக்கிரமமாய் மாறிவிட்டது. அந்த யாக்கோபின் அக்கிரமம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அது பொல்லாததாய் மாறக்கூடாது. அது கர்த்தர் விரும்புகிறது கிடையாது. இன்னொரு சத்தியத்தை இங்கு மனந்திறந்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த கடிந்து கொள்ளுகிற செய்திகளும் கண்டனம் பண்ணுகிற வார்த்தைகளும் அக்கிரமத்தை குறித்து எச்சரிக்கிற எக்கால சத்தங்களுமான செய்திகள், பிரசங்கங்கள் இன்றைக்கு வெகுவாயில்லை. ஆனால் நாம் அதை செய்தால் இவருக்கு வேற வேலை கிடையாது, எப்ப பார்த்தாலும் இதை சொல்றதா வேலை அப்படி இருதயத்திலே முறுமுறுக்கிறது. நீங்கள் முறுமுறுத்தால் எனக்கு துக்கம் கிடையாது, நீங்கள் என் மேல் வருத்தப்பட்டால் எனக்கு சஞ்சலம் கிடையாது. ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிறேன். இது என்னுடைய வாஞ்சை என்ன? நம்முடைய ஜனங்கள் சுண்ணாம்பு கல்லை போல இருக்கக்கூடாது. யாக்கோபின் அக்கிரமமாய் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய வாஞ்சை. இந்த சுண்ணாம்பு கல் இரண்டாவதாக எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதே ஏசாயாவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதே 9வது வசனம் சொல்லுகிறது, தோப்பு விக்கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது. தோப்பு விக்கிரகங்கள், வேதத்திலே விக்கிரகங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் அதிலே பலவிதமான விக்கிரகங்கள் உண்டு. கர்த்தர் நல்லவர், தீயனால் என்கிற விக்கிரகம் உண்டு. கர்த்தர் நல்லவே சோதரம், ஆண் விக்கிரகங்கள் உண்டு, பெண் விக்கிரகங்கள் உண்டு, மூஞ்சூறு விக்கிரகங்கள் உண்டு, எலி உருவத்தை உடைய விக்கிரகங்கள் உண்டு, கன்று குட்டியினால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் உண்டு, காம தேவதைகள் என்கிற விக்கிரகங்கள் உண்டு. சோத்திரம், இப்படி பலதரப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கு. ஆனால் அதிலே ஒரு விக்கிரகம் தான் இந்த தோப்பு விக்கிரகம். அயனக்கன்பானவர்களே, இந்த தோப்பு விக்கிரகம் என்றால் என்ன? இந்த தோப்பு விக்கிரகங்கள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 17:7. அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களின் சிலைகளையும் நோக்காமலும். இங்கு தோப்பு விக்கிரகங்கள் என்று சொல்லப்படும் போது இந்த ஏசாயா 17:7 சொல்லுகிறது, தங்கள் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்கள். அதாவது அவரவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நல்ல நகை போட்டு ஒண்ணு, நகை போடாம ஒண்ணு, நல்ல ஆண் தலைமா ஆணுடைய முகஜாடையில ஒண்ணு,
பெண்களைப் போல நிறைய தலை முடி வைத்து ஒன்று, இப்படி அவரவர்களாகவே ஸ்தோத்திரம் பலவிதமான விக்கிரகங்களை செய்து கொள்ளுவது, சிலைகளை செய்து கொள்ளும். அதுதான் தோப்பு விக்கிரகங்கள். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தெருவிலே அந்த கலர் பொம்மை முட்டாய் வித்துட்டு வருவாங்க. கலர் பொம்மை முட்டாய். அந்த கலர் பொம்மை முட்டாய்னாக்கா ஒரு சின்ன ஒரு வியாபாரி, அவன் தோளிலே ஒரு பெரிய மூங்கில் கம்பு இருக்கும். அந்த மூங்கில் கம்பிலே அந்த பக்கத்துல ஒரு வட்ட வடிவிலான தட்டு, அதாவது மூங்கில் தட்டு, அது ஒரு சின்ன கூடை. அந்த மூங்கில் தட்டு ஒரு கூடை போல அந்த ஒரு பக்கம் கட்டி இருக்கும். இன்னொரு பக்கத்திலும் அதே போல ஒரு தட்டு, அதுவும் மூங்கில் தட்டு, ஒரு கூடை போல இருக்கும். அதுல வாத்து, மீன், அப்புறம் சுத்திரம் கரடி, நாய், பூனை, எலி, சிங்கம், புலி, இப்படி எல்லாம் ரோஸ் கலர்ல இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும், மிட்டாய் கலர்ல இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். எல்லாமே பிரைட்னஸ் கலர்ல பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப டார்க் கலர்ல இருக்காது. அதுல ஒரு வாத்து பொம்மைய வாங்கி அப்படி சுத்துறோம், பாக்குறதுக்கு பல 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 பலன் இருக்கும். அது லைட்டா தொட்டா அப்படியே உடைஞ்சிடும், அமைங்கிடும். ஏன்னா அது பொம்மை கிடையாது, அது முட்டாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இப்போ அந்த சூத்திரம் கர்த்தர் நல்லவன். இப்படி அந்த பிள்ளைகளை கவருவதற்கு ஏதுவாய், பிள்ளைகளுடைய பார்வையை கவருவதற்கு ஏதுவாய், பிள்ளைகளுடைய மனசை கவருவதற்கு ஏதுவாய் சூத்திரம் முட்டாயிலேயே அழகழகான பெரிய பெரிய பொம்மை, கிட்டத்தட்ட ஒவ்வொரு பொம்மையும் ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு உயரமா இருக்கும். அப்படி பெரிய பெரிய பொம்மை இருக்கும், அதெல்லாம் கொண்டு வருவாங்க. இப்படிதான் ஆரம்பத்துல இந்த உருவங்கள் சூத்திரம் முட்டாய் வடிவிலே வந்தது. ஆனால் அடுத்து கொஞ்ச நாள் கடந்து அதே எங்க ஊர்ல அதே தெருவுல வண்டி, ஒரு சின்ன வண்டி வச்சு அந்த வண்டியில ஒரு பெரிய தட்டை கட்டி அந்த தட்டுல நிறைய உருவங்களை வச்சுட்டு வந்தாங்க. அந்த உருவங்கள் என்னன்னா விதவிதமான தெய்வங்கள், விதவிதமான சாமிகள், விதவிதமான உருவங்கள் அதுல இருக்கும். கர்த்தர் நல்லவன். அப்புறம் அதை விற்க ஆரம்பித்தாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னாக்கா இது ரொம்ப பெரிய விலை உள்ளது கிடையாது, ரொம்ப விலையேறப்பட்டது கிடையாது. 5 ரூபாய், 3 ரூபாய், 8 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய் தான். கர்த்தர் நல்லவன். இப்ப இதெல்லாம் கோவில்கள்ல உண்டாக்குவது கிடையாது, அவங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி ஒண்ணு செய்வது. மூக்குத்தி வச்சு ஒண்ணு, சூத்திர தாமரையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒண்ணு, இப்படி பல விதத்துல இப்படி செய்வது தான் தோப்பு விக்கிரகங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும். அப்போ இன்னைக்கு இந்த சுண்ணாம்பு கல் என்பது முதலாவது யாக்கோபுடைய அக்கிரமத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக அது எதை குறிக்கிறது? தோப்பு விக்கிரகங்கள். இன்றைக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆவிக்குரியவர்கள் வீடுகளிலேயே நிறைய விக்கிரகங்கள் வந்துருச்சு. தனக்கு பிடிச்ச மாதிரி சிலுவையை செஞ்சு கொடுக்கிறாங்க. அந்த சிலுவையில இவங்க பேர் போட்டு சிலுவைய வீட்டுல வச்சுக்கிறாங்க. கர்த்தர் நல்லவன். அப்புறம் கர்த்தர் நல்லவன் இயேசு சுவாமி படத்தை அச்சுவடியா செய்ய வச்சு அந்த அச்சுவடிவ படத்தை பொம்மையில கொண்டு வந்து இவங்களுடைய போட்டோவை பக்கத்தை இணைச்சு இயேசுவின் கையுக்கு கீழே நிக்கிற மாதிரி ஒரு படத்தை செஞ்சு வீட்டுல வச்சுக்கிறாங்க. கர்த்தர் நல்லவன். அவங்க கையின் விரல்கள் உண்டு பண்ணுகிற விக்கிரக சுத்திரம், அந்த தோப்பு விக்கிரகங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எங்க வீட்டிலேயே கூட ஒரு காலத்துல நான் அதை விரும்பி செஞ்சேன். எப்போனாக்கா ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஊழியத்துக்கு வந்த பிறகு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதுதான் பண்ணேன். என்னன்னா, நானும் என் மனைவி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அதுல பாத்தீங்கன்னா மேல தலைக்கு மேல ஒரு சின்ன கீத்து ஒரு கீத்து வீடு, குடிசை வீடு இருக்கும். அந்த குடிசை வீட்டு பக்கத்துல சோத்திரம் ரொம்ப பாவப்பட்ட மாதிரி நானும் என் மனைவி நிற்போம். அடுத்து அதே போட்டோல கீழே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு பக்கத்துல நானும் என் மனைவியும் வெள்ளை சேலை வெள்ளை ட்ரெஸ் போட்டு நின்றுப்போம்.
இது எதை குறிக்குது? நாங்க அந்த காலத்துல குடிசை வீட்டுல இருந்தோம், இப்போ கர்த்தர் ஆசீர்வதிச்சு நாங்க பணக்கார போல இருக்கிறோன்ற மாதிரி ஒரு சுத்திரம், ஒரு நினைவை உண்டாக்கத்தக்கதா அப்படிப்பட்ட படங்கள். அப்புறம் பிள்ளைகளுடைய போட்டோ நிறைய விதவிதமா செஞ்சு அதை வீடுகள்ல பல இடத்துல மாட்டி வச்சு. அப்பதான் ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். அவர் சொன்னாரு, அவர் ஊழியக்காரு கிடையாது, ஒரு விசுவாசி, ஆனா ஒரு பெந்தேகோஸ்து சபைக்கு போய் கொண்டிருக்கிறவர். அவர் சொன்னார், பாஸ்டர், உங்களுடைய செய்தி உலகம் முழுக்க போகுது, நானே உங்க பிரசங்கத்தை கேட்டுதான் இங்கிலாந்து தேசத்துல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். அப்படி உங்க செய்தி எங்கெங்கேயோ போகுது, உங்க செய்தி கேட்டு எவ்வளவு பேரு பிரசங்கிகளா மாறுறாங்க, நீங்க ஜெபிச்சு எத்தனை பேர் ஊழியர்களை உருவாக்கி இருக்கீங்க, ஆனா இங்க நம்ம வீட்டுல இப்படி இருக்குதே அப்படின்னா என்ன பிரதர்ன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஓ சோத்திரம், ஏன் இப்படி இந்த போட்டோ எல்லாம் வச்சிருக்கீங்க? நான் சொன்னேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சது நினைவுக்கு தானே வச்சிருக்கிறோம், விக்கிரக படம் வைக்கலையே, வேறால் படத்தை வைக்கலையே, எங்க குடும்ப போட்டோ தானே வச்சிருக்க அப்படி. அப்பதான் ஒரு சொன்ன, இல்ல பாஸ்டர், இது தோப்பு விக்கிரகத்துக்கு சமானம், அதை தயவு செய்து எடுத்துருங்க அப்படின்னா. ரெண்டாவது அவர் ஒண்ணு சொன்னார், அவரை கூட்டிட்டு ஒரு வீட்டு ஜபத்துக்கு போயிருந்தேன். பக்கத்துல ஒரு விசுவாச குடும்பம், எங்கேயாவது கூட்டு போனமே சொல்லி ஒரு விசுவாசி வீட்டுக்கு கொண்டு போயிருந்தேன். அந்த விசுவாசி வீடு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பம். அங்க இருந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அன்பை சொல்லி பிரசங்கம் அனுபவம் அவர் சொன்னார். அந்த வீட்டுல ஒரு வாலிப பையனும் ஒரு வாலிப பிள்ளையும் உண்டு. வாலிப பிள்ளைன்னு சொன்னாக்கா அப்போதான் வயதுக்கு வந்தவர்கள். அந்த பையனே கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு, அந்த பொண்ணுக்கு மிஞ்சி போன ஒரு 12-13 வயசு இருக்கும். 2 பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கும் போது அவர் ஒண்ணு சொன்னார், உங்க வீட்டுல டிவி இருக்குது, பரவாயில்ல, நீங்க பணக்காரவங்க, ஆனா என் வீட்டுல டிவியே கிடையாது. ஏன்னாக்கா நாங்க டிவி பாக்குறது கிடையாது. என் பிள்ளைங்க பிறந்து அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சு வளரும் போது நானும் எங்க வீட்டமாவும் செய்து முடிவு பண்ணோம், வீட்டுல டிவி வச்சாக்கா பிள்ளைங்க அதைத்தான் பார்ப்பாங்க, படிப்பு பாதிக்கப்படும், அறிவு குறையும் சொல்லிட்டு நாங்க அதுக்காகவே டிவி வாங்கல, கடைசி வரைக்கும் டிவி வைக்கல. அதோடைய விளைவு ஒரு பிள்ளை இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா, இன்னொரு பிள்ளை சிங்கப்பூர்ல இருக்கிறா, ஓ சொத்துரும், இன்னொரு பிள்ளை வேற தேசத்துல இருக்காங்க. நாங்க விரும்பின மாதிரியே சோத்திர பிள்ளைகள் நல்லா படிச்சு வெளிதேசத்துக்கு போய் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த வீட்டுல இருக்கிறத டிவியை தூக்கி எரிஞ்சிட்டீங்க, தீய வச்சு கொளுத்துனீங்கன்னா உங்க படிப்பு நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்கள் போதித்தார். அப்ப நானும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், என் வீட்லயும் டிவி இருந்துச்சு. அப்போ பார்த்தேன், ஒரு விசுவாசி வந்து இவர்களுக்கு சொல்லி இன்னொரு விசுவாசியே டிவி தூக்கி எறிகிறாங்கன்னா ஊழியக்கார வீட்டுல இருக்கலாமான்னு சொல்லிதான் ஆண்டோட கிருபையினால் வீட்டுல இருந்தேன் ஒரு சின்ன அந்த காலத்து கருப்பு சிவப்பு, அதாவது டிவி வந்த புதுசுல வாங்கின ஆதி காலத்து ஒரு கருப்பு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பிலிப்ஸ் டிவி, அப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் கொடுத்த கலர் டிவி, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா தூக்கி வெளியே போட்டோம். எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நிறைய குடும்பம் சுண்ணாம்பு வார்க்கப்படுவதை போல வார்க்கப்பட்டு இருக்குது. காலவாசல்ல சுண்ணாம்பு கொதிக்கிற மாதிரி கொதிச்சு போயிருக்கிறாங்க. கணவனுக்கு மனைவிக்கு நிம்மதி இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு உறவு இல்லை, தேவனுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, குடும்பமே கொந்தளிச்சு போயிருக்குன்னா வீட்டுக்குள்ள சில விக்கிரக சுதந்திரம், சில தோப்பு விக்கிரகங்கள் இருக்குது. அது சொந்த கையினால் உண்டாக்கின தோப்பு விக்கிரகங்கள். அது எதுவா இருந்தாலும் அன்பு சகோதரி, அன்பு சகோதரனே, அதை தூக்கி எறிந்து போடுங்க. கர்த்தர் நல்லவே, அதை அப்புறப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவே, அது வேண்டாம் எடுத்து தீயிட்டு கொளுத்துங்க. கர்த்தர் நல்லவே. இந்த சுண்ணாம்பு என்கிற அனுபவம் இரண்டாவதாக அது தோப்பு விக்கிரகத்தை குறிக்கிறது. அந்த அனுபவங்கள் வீட்டை விட்டு வெளியேறினாலே நல்ல ஆசீர்வாதம் வந்துடும், நல்ல விடுதலை வந்துடும், நல்ல ஜெயம் வந்துடும், நல்ல வெற்றி வந்துடும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சுண்ணாம்பு கல் என்றால் முதலாவது யாக்கோவின் அக்கிரமம் என்று பார்த்து அது அவனுடைய வாழ்க்கையின் பொல்லாப்பை குறிக்கிறது.
இரண்டாவதாக சுண்ணாம்பு கல் என்று சொன்னால் தோப்பு விக்கிரகம் என்று பார்த்தோம். நமக்கு பிடித்த காரியங்களை, கர்த்தருக்கு பிடிக்காததை நாமே செய்து கொண்டு வந்து வீட்டுக்குள் வைத்துக் கொள்வது. மூன்றாவதாக இந்த சுண்ணாம்பு கல் எதை குறிக்கிறது? அந்த ஏசாயா 27 அதிகாரம் 9 சொல்லுகிறது, சிலைகளும் என்று சொல்லுகிறது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சிலைகளும். எனக்கன்பானவர்களே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இன்றைக்கு சோதரம் இந்த சுண்ணாம்பு கல்லுக்கு அந்த ஒரே வசனத்துல 4 பேர். முதலாவது யாக்கோபின் அக்கிரமம், இரண்டாவது தோப்பு விக்கிரகம், மூன்றாவது சிலைகள். இப்போ இந்த சிலைகளும் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த சிலைகள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை இந்த சிலைகளை குறித்து உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சிலைகளை குறித்து தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 24 யாத்திரையாகமம் 23:24. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. இங்கு சிலைகள் என்று சொல்லப்படும் போது அது எதை குறிக்கிறது? யாத்திரையாகமம் 23:24 சொல்லுகிறது, அது தேவர்களை குறிக்கிறது. இந்த தேவர்கள் என்றால் யாரையா? தேவர்கள் என்பது யாரை குறிக்கிறது? தேவர்கள் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. உலகத்தாரை கேட்டால் தேவலோகத்து மனிதர்களுக்கு பேர் தேவர்கள். தேவலோகத்திலிருந்து இறங்கி வருகிறவர்களுக்கு பேர் தேவர்கள். ஓ வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு வருகிறவர்கள் தேவர்கள். அதை தவிர இந்த தேவர்கள் என்றால் யார் தெரியுமா? அதுக்கு இன்னொன்னு உண்மையான அர்த்தம், சில மனிதர்கள் தங்களை தேவனை போல காண்பிக்கிறார். தான் ஒரு தெய்வ சக்தி என்றும் தன்னிடத்தில் தெய்வ சக்தி இருக்கிறது என்பதையும், ஓ தெய்வத்துக்கு அடுத்தவன் என்றும் அல்லது அவனே தெய்வம் என்றும் தங்களை காண்பித்துக் கொள்ளுகிறார்கள், நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிலரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பேர் தான் தேவர்கள். அதனால்தான் இந்த யாத்திரையாகமம் 23:24 சொல்லுகிறது, தேவர்களை பணிந்து கொள்ளாமலும். நீ அவங்களுக்கு போய் நமஸ்காரம் போட வேண்டாம். நீ அவர்களுக்கு போய் சோத்திரம் வணக்கம் வந்தனம் செலுத்த வேண்டாம். அவருடைய பாதங்களையோ அவயவங்களையோ தொட்டு வணங்க வேண்டாம். குனிந்து பணிய வேண்டாம். அப்படி ஆனால் இன்றைக்கு ஐயோ பாவம், அந்தோ பாவம். கிறிஸ்துவினிடத்திலும் தேவனிடத்திலும் பல காரியத்தை எதிர்பார்த்து அது நடக்கல, நிறைவேறலும் சொன்ன உடனே வேற வழியே இல்லை, யார் பார்க்க போறான்னு சொல்லி சில தேவர்களையும் வணங்கிவிட்டு தேவனுடைய ஜெபத்துக்கும் வந்து விடுகிறார். இது எவ்வளவு பெரிய சுண்ணாம்பின் அனுபவம் பாருங்க. இந்த சுண்ணாம்பு கல் என்பது சிலைகளை காண்பிக்கிறது. சிலைகள் என்பது தேவர்களை காண்பிக்கிறது. ஒரு காலத்துல விக்கிரக ஆராதனைக்காரர்களும் மாந்திரிகம் பண்ணுகிறவர்கள் தான் தேவர்களாய் இருந்தார்கள். ஆனா இந்த காலத்துல சில போதகர்கள், சில ஊழியக்காரர்கள், சில தேவ மனுஷன் என்று சொல்லுகிறவர்களே தங்களை தேவர்களை போலதான் காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் உடுத்தின வஸ்திரத்தை அவர்கள் உடுத்தக்கூடாது. அவர்கள் தொட்டதை நீங்கள் தொடக்கூடாது. அவர்கள் புனிதமானவர்கள், தெய்வீகத்துக்குரியவர்கள். கைப்படாமல் தான் எடுத்துக் கொடுப்பார்கள். தள்ளி நிற்க வைத்துதான் பேசிக் கொண்டிருப்பார்கள்.
வியாதி என்றால் பக்கத்தில் வர மாட்டார்கள். இந்த தேவர்களில் மிக நூதனமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த தேவர்களை தேடி பணக்காரர்கள் போவார்கள், செல்வந்தர்கள் போவார்கள், ஐஸ்வர்யவான்கள் போவார்கள், பாடுகள் நிறைந்தவர்கள் போவார்கள், விடுதலை வேண்டும் என்று போவார்கள். போயிட்டு அந்த தேவர்களுக்கு இவர்கள் எதையும் கால் கழுவணுமா காலை கழுவுவாங்க, தலைக்கு தண்ணியை ஊத்தணுமா தலைக்கு தண்ணியை ஊத்துவாங்க, நல்ல துணி எடுத்து கொடுக்கணுமா நல்ல துணி எடுத்து கொடுப்பாங்க. இவங்க எதையும் பண்ணுவாங்க. ஆனால் வேதனையிலேயே ஒரு வேதனை என்ன தெரியுமா? இந்த தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த இவங்களுக்கு ஓடி ஓடி உழைச்சாங்க பாருங்க. அவங்க குடும்பத்துல இறந்துட்டாக்கா அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னாக்கா செத்த வீட்டுக்கு போனா தீட்டு, அந்த சாவு உள்ள வந்துரும், புனவாட மேல அடிச்சிரும், அது கடவுளுக்கு ஒவ்வாது. அதனால சாவு வீட்டுக்கு வர மாட்டாங்க. நீங்க நல்லா டிவில பாருங்க, யூடியூப்ல பாருங்க, வரலாறுல பாருங்க. இந்த தேவர்களை தேடி போகிற கூட்டம் நிறைய இருக்கும். ஆனா துக்க வீட்டில சாவு வீட்டில வந்து நின்ன தேவர்களை தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள்லாம் சுண்ணாம்பு மாதிரி பார்க்கறதுக்கு வெள்ளையாயிருப்பாங்க, ஆனா வேற தண்ணி பட்டாக்க நீத்து போயிருவாங்க. ஏசாயா 33:12 சொல்லுது, அவர்கள் நீற்றப்பட்டு போவார்கள். இவர்கள் எல்லாம் சோத்திரம், கர்த்தர் நல்லவர், தெய்வங்கள் கிடையாது, தேவர்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய ஜீவியத்தை தெய்வத்தை போல காண்பிக்கிறவர்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனவாட்டி, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாச தேவ பிள்ளை, செத்தாலும் உயிர் போனாலும் இப்படிப்பட்ட தேவர்களை நாடி போக மாட்டார்கள், போகவும் கூடாது. அதுதான் வைராக்கியம், அதுதான் ஜீவியம், அதுதான் சத்தியம். இன்னைக்கு வேதனையிலேயே வேதனை. இன்னொருக்கு ஆவிக்குரிய வியாதி ஒண்ணு இருக்குங்க. அந்த ஆவிக்குரிய வியாதி என்ன தெரியுமா? கொஞ்ச நாள் எஸ்எஸ்கே சாமுவேல் பாஸ்டரு நல்ல பாஸ்டர். அவர் வாயை திறந்தார்னா வசனமா பொழிவாரு. அப்படி ஜெபிச்சார்னா கத்தி கதறி ஜெபம் பண்ணுவாரு. தீர்க்கதரிசனம் சொன்னார்னா கட 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 மட 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 மடன்னு சொல்லுவாருன்னு சொல்லி அப்படியே எஸ்எஸ்கே எஸ்எஸ்கே எஸ்எஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாக்கா, அங்கிட்டு பார்த்தாக்கா எஸ்எஸ்ஆர் ஒருத்தர் வருவார். அந்த எஸ்எஸ்ஆர் வந்து அவரு ஒரு சூத்திரம் மெஜிஷியன் போல ஏதோ சில காரியத்தை பண்ணிட்டாருனாக்கா, இப்ப எஸ்எஸ்கே சரி கிடையாது, எஸ்எஸ்ஆர் தான் கரெக்ட். உடனே அங்க போயிடுறது. சரி, அங்க இங்க இருந்து போயாச்சு, பரவாயில்ல, சோத்திரம். அங்க போய் சேர்ந்தில வேற எங்கேயும் போலையே, எஸ்எஸ்ஆர் தானே போனீங்க, வேற ஒரு ஊழியக்காட்டுதானே போனீங்க, சந்தோஷம். அங்க போயாவது வளருங்க, அங்க போயாவது முன்னேறுங்க, அங்க நல்லா இருங்கன்னாக்கா அங்கேயும் இருக்கிறது இல்ல. அடுத்து இன்னொன்னு, இன்னைக்கு கடைசி காலத்துல சுண்ணாம்புக்கள் நீற்றப்படுவதை போல இன்னைக்கு பலருடைய ஜீவியம் விக்கிரகத்தை தேடி போவதை போல தேவர்களை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பல்லோ நட்டான், பவுல் நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிற ஒரு தேவன். அப்பல்லோவாலும் அல்ல, பவுலாலும் அல்ல, தேவனால் மாத்திரம்தான் விளைச்சல் உண்டு. சிலர் இன்றைக்கு அப்பல்லோவை படித்துக் கொள்ளுகிறார்கள், சிலர் இன்றைக்கு பவுலை படித்துக் கொள்ளுகிறார்கள், சில பர்னபாதான் சிறந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார்கள், சில தீமத்தேவுக்கு பின் சொல்லுகிறார்கள். நல்லது, உங்களுக்கு ஒரு வழிகாட்டி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தகப்பனை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஆசாரியனை, ஒரு மெய்ப்பனை, ஒரு மந்தையை, ஒரு சபையை வைத்துக் கொள்ளுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் என்ன நடந்தாலும் நீங்கள் அதிலே நிலைத்திருங்கள். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நல்லவை. மோசேக்கு பின்னாடிதான் ஆரோன் வந்தாரு. மோசே இளையவர், ஆரோன் மூத்தவர். ஆனா மோசேக்கு பின்னாடி போகும்படி ஆரோனுக்கு கட்டளையிட்டாரு. இடையில அண்ணனுக்கும் தம்பிக்கும் பல முறை பிரச்சனை வந்துச்சு. சொந்த சகோதரி மிரியாமை தூண்டி விட்டு நிறைய குழப்பத்தை உண்டாக்குனான்.
1000 பிரச்சனை வந்தது. பல பேர் கல்லெறிய பார்த்தாங்க, சிலர் கொலை பண்ண பார்த்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனாலும் பாருங்க, மோசே ஆரோனுடைய உறவு இறுதி வரை நிலைத்திருந்தது. மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் அவர்களை பிரிக்கவில்லையே. இதுதானே நிலைத்திருப்பது, இப்படித்தானே நிலைத்திருப்பது. இயேசுவோடு இருந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் கூட கல்வாரி சிலுவை வரைக்கும் நிலைத்திருந்தானே. நீ ஏன் தேவர்களை தேடி ஓடுகிறாய்? இவர் தேவனை போல இருக்கிறார், அதனால இவர் எனக்கு பிடிக்காது. ஆனா அவரை தேவனை போலவே இருக்கிறார். அவர் மீச வைக்கிறது கிடையாது. வெள்ளச்சட்டை தான் போடுறாரு. அவர் கூட்டத்துக்கு 5000 பேர் வர்றாங்க, இங்க 50 பேர் தான் வர்றாங்க, 100 பேர் தான் வர்றாங்க. இவர் தேவரை போல இருக்கிறார், அவரோ தேவனை போல இருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். நீங்க அதிகாலையில் எழும்பி மொட்டை மாடிக்கு போய் இந்த வானம் எங்கே முடிகிறது என்று பார்த்தால் 10வது தெரு கடந்து 11வது தெருவிலே பூமியின் கடைசியாகிய வானம் முடிஞ்சிரும். ஆனா நீங்க 11வது தெருவுக்கு ஓடி போய் அந்த வானத்தை பிடிக்கலாம் பார்த்தா அது இன்னும் 20 தெரு தாண்டி போகும். அங்க இன்னும் மொட்டை மாடியில ஏறி போய் இன்னும் வானம் எங்க முடியுது பார்த்தா அடுத்த ஊர்ல முடியும். அந்த ஊர் தெரிஞ்ச ஊராச்சு சொல்லி அது முடிகிற இடத்துக்கு வானத்தை பிடிக்க ஓடினா அங்கேயும் வானம் முடியாது, அது போய்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இன்னைக்கு உண்மை. இவர்கள் தேவர்களை போல இருக்கிறார்கள், இங்க வேண்டாம். அவர்கள் தேவனை போல இருக்கிறார்கள், அங்கே போகிறோம். நீங்க போனா போய்கொண்டே இருக்கலாம், எங்கேயும் நிலைத்து நிற்க முடியாது, எங்கேயும் நிலைத்து நிற்க முடியாது. அதனால எந்த சுபிட்சமும் கிடையாது. இருமனம் உள்ளவர்களாய் இருக்காதீர்கள். சுதந்திரம் கதை 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீர்கள். நன்மையோ தீமையோ கர்த்தர் வைத்த இடத்துல இருங்க. ஆசீர்வாதமோ சாபமோ கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்யுங்க. உலகத்துல ஒன்றும் நாம் கொண்டு வந்தது கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு நடக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு நிறைவேறணும் என்பதற்கு எதுவும் கிடையாது. தேவன் நினைத்தால் ஒரே நாளிலே எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றுவார். தேவன் தீர்மானிக்காவிட்டால் 100 ஆண்டுகள் ஆனாலும் அப்படித்தான் இருக்கும். அவரவருடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு எந்த அளவினால் அளக்கணுமோ அந்த அளவினால் அளக்கிறார். நீங்கள் சிலைகளை தேடியோ தேவர்களை தேடியோ தேவனை தேடியோ ஓட வேண்டியதில்லை. உங்கள் தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நல்லவன். சுண்ணாம்பு கல்லு போல தரையில் இருக்கும் போது கல்லாகவும், நெருப்புக்குள்ள போகும்போது ஆவியாகவும், வெளியே வந்த தண்ணியாகவும் மாறுகிறேன். இந்த அனுபவம் வேண்டவே வேண்டும். சுண்ணாம்பு கல் என்றால் முதலாவது யாக்கோபின் அக்கிரமம், 2வதாக சுதந்திரம் அது தோப்பு விக்கிரகங்கள், 3வதாக சிலைகள், 4வதாக அந்த ஏசாயா 27:9 சொல்லுகிறது. சுண்ணாம்பு கல் என்றால் என்ன? பாவத்தை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பாவத்தை வாசிக்கிறேன். அந்த பகுதியை சுண்ணாம்பு கல்லுகள் ஆகிவிடும் போது அவருடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டான பலன். இப்போ இந்த சுண்ணாம்பு கல் என்பது 4வதாக எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பாவத்தை என்றால் என்ன? பாவத்தை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்க. எபிரெயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரெயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோ. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நம்மை சொல்கிறோம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பாரமான யாவற்றையும். இந்த பாவத்துக்குரிய முதல் அடையாளமே என்ன தெரியுமா? பாரம். அது என்னைய பாரம்? ஆகாத காரியத்தை நினைச்சு கவலைப்படுவது. தேவன் செய்தால் செய்யட்டும் என்று விட்டுவிடுவது கிடையாது. அதையே நினைப்பது, அதையே யோசிப்பது, அதையே அறிக்கையிடுவது,
அதை கொடுத்து புலம்புவது, அதை கொடுத்து அழுவது, அதை கொடுத்து கண்ணீர் வடிப்பது, அதை கொடுத்து சிந்தித்துக் கொண்டிருப்பது, அதையே மற்றவரிடத்தில் அறிக்கையிடுவது, இதுதாங்க பாரம். அந்த பாரம் நமக்குள் வந்தாலே ஓ கர்த்தர் நல்லவே, அது பாவமாய் மாறிவிடும். இந்த பாரம் வந்துருச்சுன்னா அந்த எபிரேயர் 12:1 சொல்றது, அடுத்து அது என்னவா மாறும்? நெருங்கி நிற்கிறதாய் மாறி. இந்த நெருங்கி நிற்கிறது எதுவா இருக்கணும் தெரியுமா? தேவனாக மட்டும்தான் இருக்கும். சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல பிரதான ஆசாரியராக யோசுவா நிற்கும் போது அங்கு கர்த்தருடைய தூதன் நெருங்கி நின்றார். நம்ம பக்கத்தில் நெருங்கி நிற்க வேண்டியவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆனா இங்கு நிறைய பேருக்கு பாரம் தான் நெருங்கி நிற்குது. இது எனக்கும் 1008 பிரச்சனை உண்டுங்க. நீங்க நினைக்கலாம், காலையில பிரசங்கம் பண்றாரு, நைட்டு பிரசங்கம் பண்றாரு, நல்லா ஜெபிக்கிறாரு, யார் ஜெப குறிப்பு கொடுத்தாலும் ஜெபிச்சு சொல்றாரு, அப்ப இவருக்கு கவலையே இல்லை, இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு உண்மையை சொல்ல போனா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை 150 கிராம் அப்படின்னாக்கா, எனக்கு இருக்கிற பிரச்சனை 1500 கிலோ. திரும்ப சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை 150 கிராம் அப்படின்னாக்கா, எனக்கு இருக்கிற பிரச்சனை 1500 கிலோ. ஆனா 1500 கிலோ வச்சிருக்கிற பாரத்தை வச்சிருக்கிறேன்னா சந்தோஷமா இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், மற்றவர்கள்ட்ட பேசி கழிப்பை உண்டு பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா வெறும் 150 கிராம் மட்டும் வச்சிட்டு இருக்கிற நீங்க, ஐயோ கஷ்டமா இருக்குது, ஐயோ வலியா இருக்குது, ஐயோ சாக போறேன், ஐயோ எப்ப நடக்கும் தெரியல, நான் கண்ணை போறதுக்கு முன்னாடி நடக்காது, அதுக்கப்புறம் நடந்து என்ன பிரயோஜனம், ஐயோ ஆண்டவரை ஏன் கேட்க மாட்டேங்கிறீர், ஐயோ ஆண்டவர் ஏன் பதில் வரல, எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டையா இருக்குது, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது, இது தேவ குடும்பம் போலவே இல்லையேன்னு சொல்லி ஒரு 150 கிராம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு 1500 கிலோ மாதிரி புலம்புறீங்க. ஆனா 1500 கிலோ உள்ள பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் இங்கு கர்த்தரை மட்டுமே பேசிட்டு இருக்கிறான். பாவம் என்பது நெருங்கி நிற்கிறதையும் அது பாரத்தையும் குறிக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்க வாழ்க்கையில அது இந்த பாவம் பாரம் நெருங்கி வர விடாதீங்க. சிந்திச்சு 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 புலம்பிட்டு இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு பாரமா மாறிடுச்சு. நல்லா சாப்பிட முடியல, சாப்பிட்டா மனசுக்கு திருப்தி இல்லை, நல்லா தூங்க முடியல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, மற்றவங்கள்ட்ட பேச முடியல, பேசுனாக்கா ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கு, எங்கேயும் போக முடியல, எங்கேயாவது போனாக்கா குற்ற மனசாட்சி குத்துது, ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏதாவது செய்ய ஆரம்பிச்சாக்கா எல்லாம் வெறுமையா போயிருது. இப்படி எல்லாமே குழப்பமும் பிரச்சனையுமா இருக்கு. யாருக்கு? தேவனை அண்டிக் கொண்டவர்கள் தான் இன்றைக்கு பாரத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களைத்தான் இன்றைக்கு பாரமும் பாவமும் நெருங்கி நிற்குது. பாவத்தை என்று சொன்னா வேசித்தனம் பண்ணுவது மட்டும் பாவம், உபச்சாரம் பண்ணுவது மட்டும் பாவம், கொலை செய்வது மட்டும் பாவம் என்பது இல்லை. நீங்க உட்கார்ந்து பாரத்தை சுமந்துட்டு இருந்தாலே அதுவே ஒரு பாவம் தான். பாரத்தை சுமக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அந்த பாரத்திலிருந்து வெளியே வருவதற்காகத்தான். கொஞ்சம் பிரதர், கொஞ்சம் யோசிங்க, உங்க பக்கத்துல எது நிக்குது? பாரம் நிக்குதா, பாவம் நிக்குதா, இல்ல இயேசு நிக்கிறார்? அந்த நெருங்கி நிக்கிறது எது? அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. எபிரேயர் 12:1 ரொம்ப பிடிச்ச வசனம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோ. மேல பத்தின மேகம் இருக்குது, திரளான சாட்சி இருக்குது, நடுவுலதான் நெருக்கம் வந்துருச்சு, பாவம் வந்துருச்சு. ஆனா மூணாவது பார்த்தா விசுவாசம் வந்துருச்சு, இயேசு வந்துட்டார். இப்ப மேல இருக்கிற மேகத்தையும் விட்டாச்சு, சாட்சியும் விட்டாச்சு,
கீழே இருக்கிற விசுவாசத்தை விட்டாச்சு, இயேசு விட்டாச்சு, நடுவுல இருக்கிற பாரத்தை மட்டும் பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கிறோம். என்னைக்கு பெரிய வீட்டுக்கு போவேன், நான் என்னைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி வேலை செய்வேன், நான் என்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு கார்ல சொந்த கார், ஒரு பழைய காராவது வாங்கி அதுல போயிருவேன். நான் சொல்றேங்க, இதெல்லாம் தேவையில்லாத ஆசைகள் கிடையாது, தேவைதான். ஆனா அதையே நினைத்து அதற்காக நீங்கள் ஒடுங்கி போகக்கூடாது. இது ஒரு பெரிய பாவம். நீங்க பாரத்தை சுமந்துட்டு இருந்தாலே பாவம் தான், அதுவே ஒரு பாவம் தான். அதனாலதான் எபிரேயர் 12:1 சொல்லுது, அந்த பாரமாகிய பாவத்தை தள்ளிவிட்டு. அது தானா போகாது பிரதர், தானா போகாது சிஸ்டர், நீங்க தான் அதை தள்ளிவிடணும், அது நீங்க தான் அதை துரத்தி விடணும். அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க. அதிகாலையில் எழும்புங்க, தவறாம ஜபத்துல கலந்து கொள்ளுங்க, நல்ல ஒரு அரை மணி நேரம் பைபிளை திறந்து வச்சு நல்ல பைபிளை படிங்க. பகல்ல போகும்போது, படுக்கும் போது, நிற்கும் போது, வண்டி ஓட்டும் போது, பாத்ரூம் போகும்போது, குளிக்க போகும்போது, சமையலுக்கு போகும்போது, ஆபீஸ் போகும்போது, சபைக்கு போகும்போது, எல்லா போக்குவரத்திலும் நல்ல கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல பரிசுத்தவான்கள் யார், பரிசுத்தவாட்டிகள் யார், சத்தியத்துல கிருபையில் நிறைந்தவர்கள் யார், அவர்களை தொடர்பு கொள்ளுங்க. அவங்கள்ட்ட 4 நல்ல காரியத்தை பேசுங்க, அவங்க பேச 4 காரியத்தை நல்ல காரியத்தை கேளுங்க. அதுக்கப்புறம் தனிமையா வீட்டுக்கு வாங்க, அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் ஒரு கூட்டத்துல கலந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி நீங்க இருந்தாலே, ஒரு பிஸி ஷெட்யூலா உங்களை மாத்திக்கிட்டாலே, இந்த பாவமும் பக்கத்துல வராது, பாரமும் பக்கத்துல வராது. நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படலாம். இப்போ ஒரு ரகசியத்தை சொல்லும்படி கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற ரகசியம் என்னன்னா, சத்தியமா சொல்றேன், நீங்க சோதிச்சு பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு பாரத்தோடும் வருத்தத்தோடும் இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏதாவது ஒரு சிறையிருப்பில, ஒரு கட்டில கட்டப்பட்டிருப்பாங்க. பாரத்தோடும் துக்கத்தோடு இருக்குது நீங்க. ஆனா அந்த பாரமும் துக்கமும் யார வருத்துதுன்னா, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் முடக்கி போட்டு. இது சத்தியத்திலும் சத்தியம். ஆனா அந்த பாரம் இல்லாம நான் சொன்ன மாதிரி ஜெபிச்சு, ஸ்தோத்தரிச்சு, வசனம் சொல்லி, அறிக்கையிட்டு, துதித்து, போய் வந்து கர்த்தரோடு இருந்து மகிழ்ச்சியா இருந்து பாருங்களேன், வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கிற இருளும் மாறும், மப்பும் மந்தாரமும் மாறும். தினமும் ஏதாவது 1, 2 காரியமாவது கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு பிடிச்சது சந்தோஷம், அவருக்கு பிடிச்சது மன மகிழ்ச்சி. அதனாலதான் அவர் சொன்னாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். எப்போ பார்த்தாலும் பாரப்படாது, சுண்ணாம்பு மாதிரி இருக்காதீங்க, வெளுத்து போய் இருக்காதீங்க. சுண்ணாம்பு தண்ணி நெருப்புல போட்டு காய்ச்சின உடனே வெள்ள 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 வெள்ளன்னு சொல்லி வெளுத்து போயிரும். இன்னைக்கு தேவ செய்தி உங்களை வெளுத்து எடுக்குதுன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வெளுத்து போயிருக்கீங்க. சீக்கிரமா சாரம் உள்ள உப்பா மாறுங்க, கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பா மாறுங்க, அக்கினி ஜுவாலையா மாறுங்க, பிரகாசத்தின் தீபமா மாறுங்க, இருளில் வெளிச்சமா மாறுங்க, அநேகருக்கு சத்தியத்தின் மகிமையா மாறுங்க, சிலருக்கு சாட்சியின் தூணாய் மாறுங்க. எவ்வளவு காலம் தாகோன் சிலை விழுந்து கிடந்தது போல விழுந்து கிடப்பீங்க. உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கட்டும், உங்களை கர்த்தர் மாற்றட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த சுண்ணாம்பு கல் என்றால் 4 காரியத்தை காண்பித்தேன். 1 யாக்கோபின் அக்கிரமம், 2வது தோப்பு விக்கிரகங்கள், 3வது சிலைகள், 4வது பாவம். ஆனால் இதுல இந்த சுண்ணாம்பு கல் என்பது அதை விட பயங்கரமான ஒரு அர்த்தத்தை குறிக்குது. என்ன அர்த்தத்தை குறிக்குது? அதே வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயா 27:9 சொல்லுகிறது, யாக்கோபின் அக்கிரமம் நிக்கரகம் பண்ணப்படும், தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிபீடங்களின் கல்லுகள் எல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகள் ஆகிவிடும்.
நொறுக்கப்பட்ட. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எனக்கன்பான தேவ பிள்ளையே, சுண்ணாம்பு கல் வேக வச்சு வெந்தா தப்பு கிடையாது. ஆனால் இங்க என்ன ஆகுது? நொறுக்கப்படுது. கர்த்தர் நல்லவர். ஓ ஸ்தோத்திரம். நொறுக்கப்படுதல் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவருடைய கோபத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய கோபாக்கினையை காண்பிக்கிறது. அவர் பார்க்கிறாரு, உன்னை யாக்கோபா உருவாக்கினே, நீ அக்கிரமத்தை செஞ்ச. ஓ உன்னை தோப்புக்குள்ள கொண்டு போய் வச்சே, நீ விக்கிரகத்தை செஞ்ச. ஓ உன்னை சிலை மாதிரி ஒரு இடத்துல நிக்க வச்சே, ஆனா நீ சிலையை வணங்க ஆரம்பிச்ச. உன்னை பரிசுத்தமா மாற்ற விரும்பினே, நீ பாவத்தை செஞ்ச. இப்படி பார்க்க பார்க்க ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறியே. இப்ப நான் என்னதான் பண்ணேன்? ஒண்ணு பண்றேன், ஒரே அடிதான், நொறுக்கிறேன். நொறுக்கி. சுண்ணாம்புக்கல் என்பது நொறுக்கப்படுகிற அனுபவம். ஆம், ஆவிக்குறி ஜீவியத்துல கீழிருந்து மேல் வரக்கூடாது, மேலிருந்து கீழ் வரணும். என்ன அர்த்தம் தெரியுமா? சில கிறிஸ்துவுக்குள் வரும்போது நல்ல செல்வமாயிருப்பார்கள், செழிப்பாயிருப்பார்கள், வீடு வசதியோடு இருப்பார்கள், செல்வாக்கா இருப்பார்கள், அந்தஸ்தோடும் மானத்தோடும் மரியாதையோடும் கனத்தோடு இருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்து கொஞ்ச நாள் கடந்து சில வருடத்துக்குள் பார்த்தீங்கன்னா மானத்தை இழந்து, மரியாதை இழந்து, வீட்டை இழந்து, சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, ஆஸ்தியை இழந்து நடுத்தெருவில் நிற்பார்கள். ஏன்? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? நீங்க இழந்து போவதற்கு தான் இயேசுக்குள்ள வந்தீங்களா? இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவும் தானே கிறிஸ்துவுக்குள் வரணும். அப்ப எப்படி இருக்கணும்? நீங்க வரும்போது ஓசத்துல கட்டின துணியோடு இயேசுவுக்குள் வந்திருக்கணும். எனக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, பந்தமும் இல்லை, பாசமும் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லைன்னு வந்திருக்கணும். ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு உங்களுக்கு சபை கிடைச்சிருக்கணும், விசுவாசிகள் கிடைச்சிருக்கணும், ஆவிக்குரியர்கள் கிடைச்சிருக்கணும், நல்ல போதகர்கள் கிடைச்சிருக்கணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கணும், விடுதலை கிடைச்சிருக்கணும், நல்ல வீடு கிடைச்சிருக்கணும், நல்ல சொத்து கிடைச்சிருக்கணும், எல்லாரும் கூட சாட்சியா இருந்திருக்கணும். இதுதான் நிலைமை. ஆனா இன்னைக்கு பலருடைய நிலைமை நொறுக்கப்பட்டு இருக்குது. தேவனால் நொறுக்கப்பட்ட அனுபவங்கள். நான் என் வாழ்க்கை யோசிச்சு பார்க்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பும் சரி, கிறிஸ்துவுக்குள் வந்த புதிதிலும் சரி, நொறுக்கப்பட்டவனாய், தாய் இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரர் இல்லை, சகோதரி இல்லை, வீட்டார் இல்லை, உறவு இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, யாரும் இல்லாத ஒரு அனாதையாகத்தான் இருந்தேன். கூலி வேலை பார்த்தேன், மாடுகளை மேய்த்தேன், ஆட்டை மேய்த்தேன், டேபிள் தொடச்சேன், எச்சியலை எடுத்தேன், எல்லா வேலை பார்த்தேன். ஆனால் என்றைக்கு கர்த்தரனை அழைத்து ஆசாரியத்துவத்தின் ஊழியத்தை கொடுத்தாரோ, தேவ மனுஷன் என்று சொன்னாரோ, அன்று முதல் நிலைமை மாறினது. என் நடை மாறினது, என் உடை மாறினது, என் பேச்சு மாறினது, சுபாவம் மாறினது, ஊழியங்கள் வந்தது, ஊழியங்கள் பெருகினது, ஆத்தும அறுவடை உண்டானது. கர்த்தர் மகிமையாய் எடுத்து இன்றைக்கு உயரத்தில் வைத்திருக்கிறார். அன்றைக்கு நொறுக்கப்பட்டிருந்தேன், இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் சிலர் அன்றைக்கு கட்டப்பட்டு இன்றைக்கு நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் நொறுக்கப்பட்டீர்கள்? எழுந்து போவதற்கு காரணம் என்ன? சுண்ணாம்புக்கல் என்றால் நொறுக்கப்படுகிறான். எவ்வளவு பயங்கரம்! இந்த நிலைமையிலிருந்து மாறணும். பைபிள்ல அது சொல்கிறோம், திருப்பவே முடியாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய ஆண்டவர் திருப்பினாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பைபிள்ல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது யாருடைய வாழ்க்கை தெரியுமா? ஓ சுத்திரம் தானியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம், அவன் மாட்டை போல புல்லை மேய்ந்தான் என்று பைபிள் சொல்லும். மாட்டை போல புல்லை மேய்ந்தான். ஒரு மனுஷன் நல்ல ராஜாவா இருந்து எல்லாவற்றையும் இழந்து இப்ப என்ன ஆயிட்டானாக்கா மாடா மாறிட்டான். மாடா மேஞ்சி மிருகங்களோடு சஞ்சரித்து
புல்ல மீஞ்சி பனியில நனைகிறாங்க. கொஞ்சம் யோசிங்க. ஓ கர்த்தர் நல்லவே, மாடு போல இருக்கிறவன் ராஜாவா மாறினா அது சரித்திரம். ஆனா ராஜாவா இருக்கிறவன் மாடா மாறிட்டா, மிருகங்களோட போயிட்டா, இப்ப புல்ல மெஞ்சிட்டு இருக்கிறோம், பனியில நினைக்கிறான். இவனை மாற்ற முடியுமா? இவனை திருத்த முடியுமா? இவனை எந்த அதிகாரத்தை வச்சு மாற்ற முடியும்? ஆனா ஊழியக்காரனான ஒரு சத்தியத்தை சொல்றேன், நற்செய்தி சொல்றேன், மனுஷரால் முடியாததுதான். ஓ மனுஷன் ராஜாவா இருந்து மிருகமா மாறின அவனை மீண்டும் கர்த்தர் ராஜாவாய் மாற்றினான். ஓ தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24 படிச்சு பாருங்க. அது பெரிய சரித்திரம், திரும்புதல் இருக்கிறது. இந்த செய்தி முடிகிற வேளையில நான் தேவனுடைய சத்தியத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நீ நொறுக்கப்பட்டது உண்மைதான், அடிக்கப்பட்டது உண்மைதான், இழந்து போனது உண்மைதான், செல்வத்தை விட்டது உண்மைதான், அதிகாரம் போனது உண்மைதான், மாட்டை போல ஆனது உண்மைதான், பணியில நன்மைதான். ஆனால் மகளே, மகனே, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உன்னை மீண்டும் கர்த்தர் ராஜாவாய் மாற்றப் போகிறார். மீண்டும் உன் மந்திரிகள் உன்னை தேடி வரப்போகிறார்கள். மீண்டும் ராஜ்யபாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. உங்கள் செல்வமும் உங்கள் அந்தஸ்தும் உங்கள் கனமும் அப்படியே திரும்பி வரும், அப்படியே திரும்பி வரும். ஓ இந்த தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 24 முதல் கீழே இருக்கிற வசனங்களின்படி அந்த ராஜாவின் வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை கொடுத்தாரு. அந்த மாற்றம் இந்த ராத்திரியில் உங்க வீட்டுக்குள் வருவதாக, அந்த மறுரூபம் உங்களுக்கு உண்டாவதாக, நீங்கள் மீண்டும் ராஜ்ய மேன்மையை அடைவீர்களாக. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நீ என்றைக்கும் ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கு. நீ என்றைக்கும் ராஜாவாய் இருப்பாய். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த தேவனுடைய வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்போதும் ராஜாவாய் இருக்க பண்ணுவாராக. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனாகிய கர்த்தர் உங்களை என்றைக்கும் ராஜாவாய் இருக்க பண்ணுவாராக. அந்த ராஜ மேன்மையை கொடுப்பாராக. ராஜ அந்தஸ்தை தேவன் தந்தருளுவாராக. ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கூட்டம் முடிகிற நேரத்தில் ஒரு மகிமையான அபிஷேகம் இறங்கி வருகிறது. மாடாய் போனவர்கள், மிருகமாய் போனவர்கள், பணியிலே நனைகிறவர்கள், ஆஸ்தியை இழந்தவர்கள், கனத்தை இழந்தவர்கள், பேரை புகழை இழந்தவர்களுக்கு மீண்டும் கர்த்தர் கிருபையை கொடுத்து அதே அரண்மனை, அதே ராஜாங்கம், அதே அரசாட்சி, அதே மந்திரிகள், அதே அதிகாரம், அதே ராஜமேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. மீண்டும் உங்களுடைய ஸ்தானத்திலே நீங்கள் நிலைநிறுத்தப்படுகிறீர்கள். இது கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை. மீண்டும் உங்கள் ஸ்தானத்திலே நிலைநிறுத்தப்படுவீர்கள். உங்களுக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கு. அதை பிடுங்கி போட ஒருவராலும் கூட. சுண்ணாம்பு கல்லை போல இருக்கிற உங்களை ஓ மகிமையின் பிரகாசிக்கிற கல்லாய் கர்த்தர் மாற்றுகிறார். மகிமையின் பிரகாசிக்கிற கல்லாய் மாற்றுகிறார். அந்த அபிஷேகம் இப்போது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்தாவின் வல்லமை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த மகிமை வேண்டும்? இப்பொழுதே தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பட்டும். ஆண்டவர் இன்றைக்கு 6 காரியத்தை சொல்லியிருக்கிறார். யாக்கோபின் அக்கிரமம் 1, தோப்பு விக்கிரகங்கள் 2, சிலைகளின் அனுபவங்கள் 3, பாவத்தின் அனுபவங்கள் 4, நொறுக்கப்பட்ட அனுபவங்கள் 5, சுண்ணாம்பை போல் நீட்டப்படுகிற அனுபவங்கள் 6. இந்த 6லிருந்தும் கர்த்தர் விடுவித்து ஓ ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ராஜ மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா?
எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, சுண்ணாம்பு கல்லை போல நான் இருந்து விடக்கூடாது ஐயா, தயவா என்னை மாற்றுங்க ஐயா. நான் ஆண்டவரே யாக்கோபின் அக்கிரமத்தோடு இருந்தது போதும் ஐயா. ஓ, தோப்பு விக்கிரகங்களை உண்டு பண்ணினது போதும் ஆண்டவரே. ஓ, சிலைகளை போல தேவர்களை நாடி ஓடினது போதும் ஆண்டவரே. ஓ, ரகதகத்திரக்க திரபலபலபலா, பாவமாகிய பாரத்தை சுமந்து 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 அதை பக்கத்தில் நிற்க வைத்தது போதும் ஆண்டவரே. மன்னியும் ஐயா. ரகதடக்கத்திரபலபலபலபலா, நொறுக்கப்பட்டு இருக்கிறேனே, இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறதே, மனதிலே சமாதானம் இல்லாத இருக்கிறதே, நிம்மதி இல்லாத இருக்கிறதே. இந்த நொறுக்கப்பட்ட அனுபவங்களை மாற்றும். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, ஆண்டவருடைய பிரகாசம் இறங்குவதாக, தேவனுடைய வார்த்தை தொடுவதாக. या सा डा दडा करा दडा लगत डा दडा दरा के तरा तरा लीक डा दडा करा गडा तरा कर ठक्क तरा बाला 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 लीबा लबा दरा क तरा बाला बाला बक कडा गडगदरा बरा अगड अगदरा क तक्क तरा बाला 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 நேபுகாத் நேச்சார் ராஜாவின் விடுதலை திரும்பி பார்த்த தேவனே, மீண்டும் ராஜமேன்மையை கொடுத்தவரே, நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு கொடுத்த கனத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. அல்லேலூயா. இழந்தவைகளை பெறட்டும் ஆண்டவரே, நொறுக்கப்பட்ட இடத்திலே கட்டப்படட்டும் ஆண்டவரே. உன் அபிஷேகம் வீடுகளுக்குள் வருவதாக, உன் விடுதலை உன் வீடுகளுக்குள் வருவதாக, உன் வசனோட பிள்ளைகளை உயிர்ப்பிப்பதாக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளை அநேகர் வாசித்திராததும், அநேகர் பயன்படுத்திராததும், அநேகர் கேட்டிராததுமான சுண்ணாம்பு கல்லை குறித்து தேவன் எங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்து எங்கள் ஆண்டவரே தனிப்பட்ட பல காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி எச்சரித்தீர் ஆண்டவரே. நாங்கள் என்னெல்லாம் செய்து விட்டோம் என்கிறதை கத்தை வெளிப்படுத்தி விட்டு இனி நாங்கள் துணிகரம் உள்ளவர்களாய் இராதபடி அவைகளை அறிக்கை செய்கிறவர்களாய் விட்டு விடுகிறார்கள் மாற்றம். ஆனாலும் நேபுகாத்நேச்சார் ராஜா அவன் மகாராஜாவாய் இருந்தும் எல்லாவற்றை இழந்து மிருகங்களோடு சஞ்சரித்து மாட்டை போல புல்லை மேய்ந்து பனியில் நனைகிறவனாய் மாறினான். ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் இறங்கி ஆண்டவரே அவன் அக்கிரமங்களை மன்னித்து மிருகங்களிலிருந்து பிரித்தெடுத்து ஓ ராஜாவாய் உருவாக்கி மந்திரிகளை திரும்ப வரச் செய்து ராஜ்யத்தின் அதிகாரத்தை திரும்ப தந்து கர்த்தர் அவனை நிலை நிறுத்தினதை போல உன்னுடைய பிள்ளைகள் உடைய கோபாக்கினால் எங்கே நிறுத்தப்பட்டார்கள், எங்கே அடிக்கப்பட்டார்கள், எங்கே காயப்பட்டார்கள், உடைய கோபத்தினால் எதை இழந்தார்களோ அது எல்லாவற்றையும் திரும்ப பெறுவார்களாக. இவர்கள் நகைகள், இவருடைய சொத்துக்கள், இவருடைய வீடுகள், இவருடைய ஆஸ்திகள், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜீவியங்கள், எதிர்கால வாழ்க்கைகள், ஆவிக்குரிய வரங்கள், கிருபா தாளந்துகள், நல்ல தரிசனங்கள், பரம சொப்பனங்கள், வேதத்தின் வியாக்கியானங்கள், மகிமையின் தீர்க்க தரிசனங்கள், இது எல்லாம் இவர்களுக்குள் திரும்ப வருவதாக, திரும்ப வருவதாக, திரும்ப வருவதாக கர்த்தர் எடுத்து நிறுத்தும். நல்ல சாட்சிக்கு உதவி செய்யும். இந்த செய்தி உள்ள பிள்ளைகளை உணர்த்தட்டும், எச்சரிக்கட்டும், கர்த்தருக்கு நேராய் நடத்தட்டும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.